ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, டேஸ்டியான பக்கோடா குழம்பு. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே பக்கோடா வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பக்கோடா குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி சைட் டிஷ்க்கு அப்பளம் வந்து பொரிச்சிக்கலாம். மகாராஷ்டிராவில் பக்கோடாலாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ரெகுலராக கிடைக்கக்கூடிய அந்த பஜ்ஜி, வெங்காய பக்கோடான்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால தான் என் தம்பி வரும்போது இதெல்லாம் கொண்டு வந்துட்டான். அப்பளம் பொரிச்சாச்சு. வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து எண்ணெயை வந்து குழம்புக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு போதும். கொஞ்சமாக வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, குழம்பு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து கடுகு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்து நான் வந்து மீடியம் சைஸில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு வந்து எடுத்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை. நான் ஏன் பூண்டு சேர்க்கல அப்படின்னா, ஆல்ரெடி பக்கோடாவில் பூண்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில குழம்புக்கு பூண்டு அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சில குழம்புக்கு பூண்டு வந்து லிமிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கோடா குழம்பு பொறுத்த வரைக்கும் பக்கோடாவில் இருக்கக்கூடிய அந்த பூண்டு ஃப்ளேவரே நமக்கு வந்து குழம்புல சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு போட்டால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தேங்காய் சின்னதாக ஒரு 3 சில்லு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நைஸாக கட் பண்ணி போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் வெங்காயமும் நமக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். அதனால் புளி வந்து நம்ம கொஞ்சம் லிமிட்டாக சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் புளிப்பு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப புளிப்பு கம்மியாக இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் வைக்க வேணாம். கரெக்டாக இருக்கணும் புளி. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி வந்து பெருசாக இருக்குதுன்னா புளியோட அளவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு நான் வந்து இப்போவே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தக்காளி வெந்து வந்துடும். ஸோ அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி வந்து நமக்கு நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வந்து புளி தண்ணி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு நான் வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ வந்து புளி தண்ணி கரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, எனக்கு இருமல் இன்னும் குறையலை, அதனால் அப்பப்போ இருமல் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது 1-2 பெரிய பீஸ் இருந்தால் ஒன்றும் இல்லை, பட் குழம்பு ஃபுல்லாக பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அடுத்து இந்த புளி தண்ணி பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணியாக நான் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். எதுக்காக நான் தண்ணியாக சொன்னேன் அப்படின்னா, குழம்புல வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இல்லையா, அந்த தண்ணியோட அளவை குறைச்சிட்டு புளி கரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கல், மண் எல்லாமே நமக்கு நீட்டாக கையை வச்சு அரிஞ்சு எடுத்துடலாம். அதுக்காக தான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை என்கிட்ட மல்லித்தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ப்ளஸ் சாம்பார் தூள், அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தனியாக மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து செய்யலாம். பிகினர்ஸ் கொண்டு இதை நல்லாவே ட்ரை பண்ணலாம். வெளியில் தங்கி வேலை பார்க்குறவங்க, வெளியில் தங்கி படிக்கிறவங்க, ஸோ மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ஸ்டமக் ஃபில் ஆகாது. ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கிட்டோம். ஒரு சிலருக்கு தேங்காய் சேர்த்தாங்க அப்படின்னா நெஞ்செரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருக்காது. நான் எல்லா குழம்புலையுமே தேங்காய் சேர்த்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தட் மீன்ஸ் புளிக்குழம்பு நான் செஞ்சேன் அப்படின்னா தேங்காய் கண்டிப்பாக அதிகமாக சேர்க்க மாட்டேன். ஒரு சில குழம்புக்கு மட்டும்தான் நான் வந்து தேங்காய் சேர்த்துப்பேன். இப்போ நான் பக்கோடா காமிச்சேன் பார்த்திங்களா, அதில் பூண்டு வந்து இருக்குது, அதை தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஸோ இப்போ வந்து இந்த குழம்பு வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரையும் அலசி நம்ம வந்து தண்ணி சேர்த்துப்போம். ஸோ நம்ம வந்து மேலேருந்து தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக புளி தண்ணியை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டோம். தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரையும் அலசி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் சேர்த்தது தனி மிளகாய்த்தூள், தென் அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதனால் கொஞ்சம் குழம்புக்கு ஃப்ளேவர் கொடுக்கணும். அதே மாதிரி காரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். தென் புளிப்பு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான்.
உங்களுக்கு குழம்பு நல்லா ரெட்டிஷாக வேணும்னு நினைக்கிறவங்க மஞ்சத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய தேங்காயும் புளியும் நல்லா வெந்து வரணும். ஸோ அது மட்டும்தான் நமக்கு இதில் வேக வேண்டியது, தக்காளி வெங்காயம் எல்லாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பக்கோடா சேர்த்துடலாம். இந்த குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகாது. நான் வந்து கொஞ்சம் டிப்ஸும் கொடுக்குறதுனால டியூரேஷன் வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் டியூரேஷனும் நிறையா இருக்குது. அதுக்காக தான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கோடா இது மாதிரி சேர்த்துக்கோங்க. பக்கோடா சேர்க்கும்போது நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஒரே நேரத்தில் சேர்த்துறாதீங்க. நீங்கள் நீங்கள் சாப்பிட போகிற நேரத்துக்கு எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்கோடா சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து பக்கோடா சேர்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிட்டிங்க, சாப்பிட்றது லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இல்லைன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா குழம்பு சூடு பண்ணிவிட்டு பக்கோடாவை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஊறி வந்துடும் நல்லா. நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டான பக்குவத்துக்கு அந்த பக்கோடாவில் அந்த குழம்பு எல்லாமே சக்காயிருக்கும். ஸோ இது ஒரு டிப்ஸு. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதில் குழம்புல மீதி எவ்வளோ பக்கோடா இருக்குதோ அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா அந்த பக்கோடா ஃபுல்லாக குழம்புல கரைஞ்சிடும், குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து குழம்பு அந்த பக்கோடா வந்து தனியாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் பக்கோடா வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்களோ அந்த டைமில் குழம்பு சூடு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா புதுசாக பக்கோடா வாங்கி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் 10 to 15 மினிட்ஸ் கேப்பை வந்து நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பக்கோடா போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த திக்னஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு சாதத்தில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட முடியும். சப்பாத்தி கூடலாம் நம்ம தொட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக தங்கி வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சைட் டிஷ்க்கு வேறு எதுவும் செய்யணுங்கிற கவலையே கிடையாது. அதுக்காக தான். ஸோ இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுக்கு அதிகமாக உடனே போட்டு குழம்பு ஃபுல்லாக கெட்டியாக்க வேணாம். ஸோ தட்டு ஃபுல்லாக நம்ம வந்து சர்வ் பண்ணியாச்சு. சாதத்துலேயும் நான் வந்து குழம்பு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி, குழம்பு, பக்கோடா குழம்பு, சாதம், பக்கோடா குழம்பு, அப்பளம். ஸோ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சிக்கவே முடியாது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பக்கோடா வந்து கிடைக்கல, பருப்பு வடை கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக பருப்பு வடையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குழம்புல நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி நல்லா சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.